ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி அதில் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அதோடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மீட் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இதில் 1 டம்ளர் அளவு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதோட சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா மசாலாலாம் போட்டு ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்திக்கிறதுக்காக தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த கிரேவி திக்காக இருக்கும். அந்த கிரேவியோட இந்த அரைச்ச மசாலாவை அதில் ஊற்றிக்கோங்க. நான் மிக்ஸி கழுவின தண்ணி அதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் 1 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.